ஆனால் கேண்டில் வந்து அங்கே அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் அவங்க லேடி வந்து அவங்கக்கிட்ட கொடுங்க, எம்எல்ஏ கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வேணாம் ஜோனல் ஆஃபீஸர் அவரு கொளுத்துட்டோம், அப்புறம் இன்னொருத்தர் சேர்மன் அவர் கொளுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி. அதாவது அவங்களோட மோட்டிவ் என்னன்னா என்னை இன்சல்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோட தான் வந்தாங்க. நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? நீங்க உடனே அங்க இருந்து வந்துட்டீங்க, என்ன ஃபீல் பண்ணிட்டு வந்தீங்க? அதுக்கப்புறம் அதிகாரிகள் உங்ககிட்ட பேசினதா சொன்னாங்க, என்ன நடந்துச்சு? அதுதான் அப்படி ஒன்றும் நம்ம போட்டி போட்டு அங்கே இருக்கணும்னு அவசியம். அது வந்து ஒரு ஸ்கூல் நிகழ்ச்சி, அங்கே போயிட்டு நம்ம வீரத்தையும் நம்மளோட இதுவையும் காட்டுற இடம் அது கிடையாது. அதனால நான் சைலண்ட்டாக வந்துட்டேன். அதுக்கு அதிகாரிங்களும் வந்து நாங்கள் வேணும்னு பண்ணலை, அவங்க இங்கே வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதில் எந்த ஒரு வருத்தமும் இல்லை எனக்கு. முதல் இதில் வந்து நீங்கள் மெழுகுவர்த்தி கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதுல நீங்கள் கூப்பிட்டு கொடுத்தீங்க, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, என்ன ப்ரோட்டோகால் மேடம்? இல்லை ஒரு விஷயம் இல்லைங்க, அவங்க பேசியிருக்காங்களே அதே போட்டுருவாங்க. இல்லை மேடம், முதல் டைம் நீங்கள் வந்து அவங்க மெழுகுவர்த்தி கேட்டாங்க, நீங்கள் கொடுக்கல, ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்தீங்க. ரெண்டாவது டைம் நீங்கள் கொடுத்தீங்க, அவங்க வாங்கலை, என்ன பிரச்சனை மேடம்? இல்லை முதல் டைமும் வந்து கொடுத்தோம், அவங்க வந்து அதுக்குள்ளே வெளியில் போயிட்டாங்க. நீங்கள் மூணாவது ஆளாக இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் நீங்கள் கொடுத்தீங்க, என்ன நடந்துச்சு? இல்லை இல்லை உங்கள் சைட்லேருந்து ஒரு விளக்கம் நம்ம வேணும் இல்லை மேடம்? எனக்கு அதுலேருந்து இது இஷ்யூவாக போயிட்டு இல்லை இது வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்குற அளவுக்கு ஏன் இது இவ்வளோ இஷ்யூ ஆக்குறீங்க? நீங்கள் விளக்கம் சொல்லிட்டீங்கன்னா அது முடிச்சு மேடம். அது அந்த பிரச்சனை நீங்கள் தான் வழி விட்டீங்கன்னா என்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சு? இல்லை அசிங்கெல்லாம் யாரும் படுத்தலைங்க. இப்போ ப்ரோட்டோகால் படி இன்னைக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது, எல்லா பசங்களும் வந்து விடுமுறை முடிச்சுட்டு இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. அதனால் வந்து ஆஸ் அ எம்எல்ஏவாக வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு கார்ப்பரேஷன் சார்பாக இன்வைட் கொடுத்துருந்தோம். 8:45க்கு வந்து ஈவெண்ட் சொல்லியிருந்தோம். 9 o'clock தான் அவங்க ஈவெண்ட்டுக்கே வந்தாங்க. ஸோ அவங்க சொல்கிறப்பல புறக்கணிக்கிறதா இருந்தால் 8:30க்கு நாங்கள் எல்லாருமே அங்கே போயிருந்தோமே, நாங்கள் ரிப்பன் கட் பண்ணிவிட்டு போயிருந்துருக்கலாமே, புறக்கணிக்கலே. எம்எல்ஏ வருவாங்கன்னாங்க, அதனால நம்ம இருந்தோம். ரிப்பன் கட் பண்ணது கூட நான் கட் பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி அவங்க வேறு ஒரு ரிப்பனில் எடுத்து வேறு சிசர் எடுத்து கட் பண்ணுறாங்க. அதுவும் நீங்கள் விஷுவல்ஸில் பார்த்துருந்துருப்பீங்க. அதே போல் உள்ளே போயிட்டு குத்துவிளக்கு ஏற்றிட்டு, நீங்கள் எல்லாருமே வந்து கார்ப்பரேஷன் ஃபாலோ பண்ணுறவங்க தான் பார்த்துருப்பீங்க, குத்துவிளக்கு ஒவ்வொருத்தராக தான் ஏற்றுவாங்க. ஆஸ் எ மேயர் ப்ரோட்டோகால் படி நான் ஏற்றினேன், அப்புறம் ஐஏஎஸ் ஏற்றுவாங்க, அப்புறம் எம்எல்ஏ ஏற்றுவாங்க, அதுக்கப்புறம் கவுன்சிலரோ இல்லை சேர்மன் யார் இருக்காங்களோ அவங்க ஏற்றுவாங்க. அந்த ஃபார்மேட்டில் தான் இன்றைக்கி போகணும். அவங்க யாரும் ஒரு வார்த்தை விஷுவல்ஸில் பார்த்ததுன்னா தெரிஞ்சிருக்கும், யாரும் ஒரு வார்த்தை அவங்கள எதுவும் அவதூறாக பேசலை, எதுவுமே பண்ணலை, அவங்களா வெளியில் போயிட்டாங்க. இஷ்யூ பண்ணணுமே அப்படின்ட்டுன்னு இஷ்யூ பண்ணுறவங்கள நம்ம என்ன சொல்ல முடியும்? செகண்ட் பாயிண்ட்லேயும் வந்து கேண்டில் நான் கொடுத்தேன், அவங்க பகுதி செயலாளர் வாங்கினாங்க. இது ஜிசிசி ஈவெண்ட்டு, பகுதி செயலாளர் எப்படி வந்து வாங்குவாங்க? அதனால நான் அவங்கக்கிட்ட கொடுத்தேன், அவங்க அதை திருப்பி மறுத்துட்டு போயிட்டாங்க. பிரச்சனை பண்ணோமேன்னு பண்ணுறவங்க நம்ம என்ன பண்ண முடியும்? மரியாதை நிமித்தமாக கார்ப்பரேஷன் சார்பாக அவங்களுக்கு அழைப்பு வந்து விடப்பட்டு அழைப்பு கொடுத்தோம். அது நிமித்தமாக தான் அவங்களும் வந்தாங்க, நிகழ்ச்சியில் பங்கேற்றாங்க. ப்ரோட்டோகால் படி நாங்கள் என்ன மரியாதை தரணுமோ அதை நாங்கள் கொடுத்தோம். நாகரிகமாக எல்லாருமே வந்து இதில் வந்து பயணிக்கணும். நம்ம பப்ளிக் சர்வீஸ் அப்படின்ற ஒரு மோட்டிவில் தானே எல்லாருமே போகிறோம்.